பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆழங்களுக்குள்ள நான் போகணும்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆவியானவரை பற்றி தெரியாதனால பெற்றுக்கொள்ளலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆண்டவரை நீங்கள் கொடுக்குற தண்ணி குடிச்சா தாகம் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த ஆவியானவருக்குள் என் தாகத்தை தீர்த்தரலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ நதி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஆரோக்கியம்னு நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 47:9 சொல்லப்பட்டது போல போகும் இடமெல்லாம் ஜீவ நதி போகும் இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் என்ன செய்யுமா? உயிர் பிழைக்குமா. எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராகிய நதி நமக்குள்ளே இருந்து பொங்கி பொங்கி வழிந்து பாய்ந்து பரவும் போது நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நாம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறி போகிறோம். ஏன் இந்த ஆவியானவரின் ஆழங்களுக்குள்ளே போகக்கூடாது? இந்த மாதத்தில் நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இவங்களை பயன்படுத்த முடியும். God bless you.